ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவைப்படுற டூல்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். அதான் உண்மையும் கூட. பட் நம்மளோட கோர்ஸில் அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க போகிறோம். அது எப்படின்னா, நான் படித்தேன், அதாவது அரவிந்த் பப்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் இந்தியன் மோஸ்ட் பெஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். கண்டிப்பாக யூடியூப்லலாம் பார்த்துருக்கலாம். அவங்கள்ட்ட தான் நான் படித்தேன். அவங்க வந்து ஒரு ஃபாரின் மென்டார்ட்ட படித்தாங்க. அப்போ நம்மள மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மந்த்லி ரொம்ப காசு கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் $100 அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. அவங்க மந்த்லி $100 என்னாச்சு, 8000 கிட்ட ஆச்சு. அப்போ அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்க நமக்காக கொஞ்சம் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் நமக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பயந்துக்க வேணாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு நம்ம பயன்படுத்த போகிற முக்கியமான டூல்ஸ் எது எதுனா, கண்டிப்பாக ஒரு எடிட்டிங் டூல் வேணும். அது கேன்வா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கேன்வா வேணும். அதுக்கு பிறகு ஒரு டெம்ப்ளேட், நமக்கு ஒரு வெப் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 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 ஸ்டாக் ஃபோட்டோ அதெல்லாம் வேணும்னா நமக்கு அடாப் ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் காசு கூட. ஸோ என்வென்டோ அப்படின்னுங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது என்வென்டோவில் போயிட்டு நம்ம நிறையா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டூல், நான் உங்கள்கிட்ட அப்பயும் சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த எஸ்இஓன்றது என்னமோ ஒரு இன்ஜினோ அப்படிலாம் சொல்லி பயந்துக்கலாம் வேணாம். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் கொஞ்சம் பயமுறுத்திருப்பேன். அப்படி அதெல்லாம் ரொம்ப இல்லை. எதுக்காகனா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நினச்சிட்டு வந்து இப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அது சும்மா தான். எஸ்இஓங்கிறது நானும் அப்படி நினச்சேன், அது ஒரு இன்ஜினோ இருக்குமோ, இன்ஜினை பற்றி படிக்கணுமோ அப்படிலாம் அது கிடையாது. இப்போ தான் எல்லாமே அப்ளிகேஷனில் ஏஐ வந்துருச்சுல. ஸோ அதுக்கெலாம் பயந்துக்க வேணாம். அதுக்கு ஒரு டூல் இருக்குது, எஸ்இம்ப்ரெஸ் இருக்குது, ஏஎஃப்ரிச் இருக்குது, நிறையா இருக்குது. நிறையா ஒரு டூல்லாம் இருக்குது. பட் வேர்ல்டு பெஸ்ட்டு எஸ்இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மந்த்லி $131. இப்படி பார்த்தோம்னா ஒரு 8500 கிட்ட வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது நான் சொல்ல வந்துட்டுருக்கேன். ஸோ அதுக்காகவே அதுக்கு முன்னாடி பார்க்கலாம், நம்ம எஸ்இம்ப்ரெஸ் ஓவர்வியூ பார்க்கலாம், ப்ரைஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓவர்வியூவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ்இம்ப்ரெஸ், அதோட பிளான் அண்ட் ப்ரைஸஸ் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 139 மந்த்லி, ஓகே தானே. அதுக்கப்புறம் கேன்வா பார்க்கலாம். கேன்வாவோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, இயர்லி 4000, ஓகே தானே. இயர்லி 4000 அப்படி தானே ஃபார் 1%. அதில் ப்ரீமியம் கண்டெக்ட் பர்ஃபெக்டேஷன் 12 month ஃபார் வெர்ஷன், ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு என்வோட்டோ சொன்னால, என்வோட்டோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $16, அரௌண்ட். இது கொஞ்சம் கம்மி தான், 1600 வரும். ஸோ இது போக நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம அப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம், நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் வேணாம், ரொம்ப எல்லாம் காசுலாம் செலவு பண்ணிருக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு டூல், பயங்கரமான டூல் வச்சுருக்கோம். அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், என்னென்னு சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நம்ம ஃப்ரீலான்சிங்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்னா இன்னொருத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறது. இப்போ கேனோ வச்சு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம், பேக்ரவுண்ட் ரிமூவிங், அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். இந்த கேன்வா வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். யூடியூப் இன்ட்ரோ வீடியோ இன்னொருத்தவங்க செஞ்சு கொடுக்கலாம், ஏகப்பட்டது. இந்த கேன்வாவில் எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகே தானே. கேன்வாவில் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா ரொம்ப முக்கியம். கேன்வா மட்டும் நமக்கு இருந்தால் போதும், மற்றபடி நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. கேன்வா இருந்தால் போதும். ஒரு எஸ்இம்ப்ரெஸ், ஒரு என்வென்ட் எலமெண்ட், ஓகே தானே. ஓகே, இப்போ நம்ம அந்த டூல் என்னென்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த டூல் இதுதான், ஃப்ளிக் ஓவர் அப்படிங்கிற அந்த டூல் தான். இதை எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டரும் சொல்லிக் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. யாரும் இதுவரை எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் இல்லை. நானும் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், நிறைய கோர்ஸ்லாம் போயிருக்கேன், அவங்களுக்கே இது தெரில. ஸோ இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரொம்ப காஸ்ட்டு. ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வாங்கணும். இந்த எஸ்இம்ப்ரெஸ்லாம் உங்கள்கிட்ட காட்டணும்ல. அப்போ ஏகப்பட்டது வாங்கணும். அப்போ நம்மளால் மந்த்லியாக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணால் தான் ஓகே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட 19 டூல், நல்லா பார்த்துங்க. ஏஎஃப்ரிச், இது ஒரு எஸ்இஓ கண்டக்ட், இந்த எஸ்இம்ப்ரெஸ் தான் இருக்குது பாருங்கள். எஸ்இம்ப்ரெஸ் கிட்டத்தட்ட எல்லா டூலும் இருக்குது. இந்த வேர்டு ஏஐலாம் நம்ம கண்டென்ட் கிரியேட்டிங் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த கீவேர்ட் டூலு, ஏகப்பட்டது கண்டென்ட் கிரியேட்டிங்கில் நிறைய யூஸ் பண்ணுற டூல் இருக்குது. இந்த என்வென்ட் எலமெண்ட்லாம் இங்கேயே வந்துடும், ஓகே தானே. இந்த ஷட்டர் ஆஃப் ஃபோட்டோ ஏகப்பட்டது எடுத்துக்கலாம். அது போக ரொம்ப முக்கியமான ஒரு டூல் இந்த கேன்வா. உங்களுக்கு கேன்வா இங்கே அவைலபிளாக இருக்குது. அது போக கிராமர்லி ரொம்ப மஸ்ட்டு. கிராமர்லி இந்த டூல் இருந்தால் போதும்.
அது போக உங்களுக்கு டிஜிட்டல் டூல் பண்ணுறதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற போகிற டூல் இந்த டூல்ஸ் தான். ஓகே தானே? இது மந்த்லி 1200 ஒன்லி. ஓகே தானே? இந்த டூல் உடனே போய்ட்டு வாங்கிட வேணாம். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை வரும். ஓ, நம்ம இது பண்ணலாம் எடுத்து அப்படிங்கிறது முக்கியமாக வரும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிராமர்லி, கேன்வா, என்வென்ட் எலமெண்ட்டு, வேர்டை யூஸ் பண்ணலாம், எஸ்டிஎம்எஸ். ஓகே தானே? மற்றபடி எல்லா டூலும் ஒர்க் ஆகும், எல்லா டூலும் ஓகே தான். இது எல்லாமே ஒரு நம்ம கண்டென்ட் கிரியேட்டிங் யூஸ் பண்ணுற டூல் தான். பட் இது இருந்தாலே போதும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்டா அனலைஸ் படித்தா கூட நீங்கள் ஒரு வெப் டிசைனராக இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற விஷயத்த இந்த மக்களுக்கு லேண்டிங் பேஜில் காட்டணும். கண்டிப்பாக உங்களுக்கு வெப் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ டிசைனுக்கு தேவையான எல்லாமே இங்கே வேணும். நம்ம பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஏகப்பட்டது இருக்குது. அதில் பேசிக்ஸ் இதுன்னு சொல்கிறேன். ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்னு சொல்லிக்கவே முடியாது. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ்க்குலாம் அவங்களுக்குலாம் வெப் டிசைன் பண்ண தெரியும்னா தெரியாது. அவங்களோட பாத்தில் தான் போயிட்டுருப்பாங்க. ஆக பேசிக்ஸ் நம்ம கற்றுட்டு போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன வேணால் கோர்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்டூடெண்ட் நீங்கள் படிக்கிறோன்னா கூட சொல்லுங்கள், இந்த மாதிரி படிக்கிறேன் சார், நான் உங்களுக்கு கோர்ஸ் கூட வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டுக்கு பேசிக்ஸை தெரியாமல் இப்போ வெப் டிசைன் என்னென்னே தெரியாமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுலாம் ரொம்ப தப்பு. இது பேசிக்ஸ். ஓகே தானே? நீங்கள் ஒரு எஸ்இஓ அவங்கள்ட்ட கண்டென்ட் சொல்லியிருக்கேன். எஸ்இஓ ஆப் டிபெஸ்ட் கண்டென்ட்டு இல்லாமல் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் இயங்கான்னு சொல்லியிருக்கேன். ஓகே தானே? ஸோ இது தெரியாமல் நம்ம மட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இறங்கிடக்கூடாது. இதான் எஸ்இஎம்எஸ். இதோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளோட காம்படேட்டர் இது பண்ணிக்கலாம், டொமைன் ஓரி பண்ணிக்கலாம், டிராஃபிக் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், ஆர்கானிக் ரிசர்ச் பண்ணிக்கலாம், கீவேர்டு கேப்பு. இந்த ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதும். கீவேர்டு ஓரி, கீவேர்டு மேஜிக் டூல். இதை வச்சு நமக்கு கண்டென்ட்டுக்கு தேவையான கீவேர்டு எடுத்துக்கலாம். இது நம்மளோட காம்படேட்டர் அனலைஸ் பண்ணுறது, இது ஆர்கானிக் ரிசர்ச், டொமைன் ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே சொல்லிடும். ஓகே தானே? இதை பற்றி இன்டெப்த்தாக பேசலாம். ஸோ இதுதான் இதை பற்றி, இந்த டூலை பற்றி தான் பேச வந்தேன். இந்த டூல் உடனே வாங்கிட வேணாம். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிங்க. முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டூல் தேவைப்படும். இந்த டூலை நம்ம ஒரு சிஸ்டத்தெலாம் யூஸ் பண்ணணும். மீன்ஸ் நம்ம ஒரு மெயில் ஐடி லாக் பண்ணி ஒரு சிஸ்டத்துலேயோ ஒரு ஃபோன்லேயோ யூஸ் பண்ணுறோன்னா அதில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் தவறி மறந்து வேறு சிஸ்டத்துலேயோ இல்லை வேறு ஃபோன்லேயோ ஒரு மெயில் ஐடியிலேயோ போட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடும். அந்த ஒரு மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கலைவத்தில் தலை சிறந்தவன்